திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுது 1999 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திரு வாஜ்பாய் அவர்களுடைய மத்திய அமைச்சர்களே திமுக எம்பி இடம் பெற்றிருந்தாங்க. திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்போ அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போது ஓராண்டு மருத்துவமனையில் இலாக்கா மந்திரியா வச்சிருந்தாங்க. 2001 சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அங்க வச்சது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, திமுக கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் சிதறாமல் சிந்தாமல் எல்லா வாக்குகளையும் நிறுத்தப்படுகிற வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம நிறுத்தப்படுகிற வேட்பாளர் வெற்றி பெறுவார். அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்பவாறு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைப்பது இயல்பு. திமுகவும் கூட்டணி வைக்குது, அண்ணா திமுக கூட்டணி வைக்குது. அண்ணா திமுக கூட்டணி இடம்பெற்றிருக்கிற கட்சி தான் திமுகவில் இப்பொழுது இடம்பெற்றிருக்குது. திமுகவில் இடம்பெற்றிருக்கிற கட்சி தான் அண்ணா திமுகவில் இடம்பெற்றது. இப்படி கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கூட்டணி மாறி மாறி இருக்கும். ஆனா திரு ஸ்டாலினால பொறுக்க முடியல. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியை அமைச்ச உடனே கதறாரு, துடிக்கிறாரு.